Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 12th தமிழ் நெடுவினால டாப் 10 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 கொஷின்ஸை கட்டாயமாக நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுருங்க, படித்து வச்சுருங்க. இதுலேருந்து நிச்சயமாக கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சிருங்க. ஸோ நீங்கள் வந்து 6 மார்க் கொஷின்ஸுமே என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். அதனால் இந்த கொஷின்ஸை பாருங்கள். உரைநடை அண்டு செய்யுள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். துணைப்பாடத்தில் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா, சிறுவினா குருவினா நெடுவினா ஒவ்வொரு ஏழு வயசாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கணும். வீடியோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம வந்து மினிமம் லெவல் மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ச்சி வினாக்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நயம் பாராட்டல் எப்படி எழுதணும், திணை எப்படி எழுதணும், ஸோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க சரிங்களா. துறை கொஷின் கேட்டால் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதெல்லாமே பாருங்கள். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உரைநடையை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குடும்பம் எனும் சிறிய அமைப்பிலேருந்து மனித சமூகம் என்னும் அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. பண்டை கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல், இதெல்லாம் நிறைய டைம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்த நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. மயிலியார் ஒரு ஆராய்ச்சி பெருஞ்சர் எனும் கூற்றினை சான்றுடன் கட்டுரைக்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து செய்யுளில் பார்த்திங்க அப்படின்னா கவிதை எழுதி அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவன, நெடுநல்வாரி நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணையை சொல்லி வடிக்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த எச்ஏ கிருட்டனார் கிருத்தவ் கம்பரே என்பதை இன்னும் பாடப்பகுதி வெளியிடுக. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதியில் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து துணைப்பாடத்தில் பார்த்தீங்கன்னா பாரதியின் கடிதம், உரிமை தாகம், நடிகர் திலகம், சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு வகையில் துணை பெறுகிறது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் லிஸ்ட்டில் இந்த கொஷின்லையும் சேர்த்துருங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் டாப் 10 சிறுவினா அண்ட் நெடுவினா கொஷின்ஸ் எல்லாமே குருவினா இது எல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.